அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட போகும் அடுத்த 31 நாட்கள். அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகு இணைந்திருக்கிறாங்க. மனதில் கற்பனையான கவலைகளும் அதிக அலைச்சலும் கடின உழைப்பு ஆரோக்கியத்தை பாதித்து வந்த பல பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். 6இல் புதன், 5இல் குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. இவை எல்லாம் சாதகமான அம்சங்கள் என குடும்பாதிபதி 5இல் வலுப்பெற்று ராசியை பார்ப்பதால் பொருளாதார பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கவனத்துடன் செய்யும் வேலைகள் சிக்கல் தராதுங்க. எந்த பிரச்சனைகளையும் உங்களால் சமாளித்து விட முடியுங்க. அதே போல எதிர்பாராத நன்மைகளும் நல்ல செய்திகளும் கிடைக்க இருக்கு. உங்களுக்கு இடைஞ்சல் செய்ய நினைத்தவர்கள் தங்களுடைய முயற்சியில் தோல்வி அடைய இருக்காங்க. அதற்கு உங்களுடைய புத்திசாலித்தனமான அணுகுமுறையை பயன் தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்குங்க. கையில் இருக்கும் பணம் பத்திரம் யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனம் தேவை. பெரும்பாலும் கைமாத்து திருப்பி தருகிறேன் என்று சொன்ன பணம் திரும்ப வருவதற்கு இப்போதைய சூழ்நிலையில் வாய்ப்பு குறைவு. குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளுங்க. அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. பொருட்கள் களவு போகும் வாய்ப்புகள் உண்டு என்பதால் பத்திரப்படுத்தி கொள்ளுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கௌத்தம் என்று எந்த விதத்திலும் செலவழிக்காமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியங்க. ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகு இணைந்துள்ளதால மனதில் கற்பனையான கவலைகளும் அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் ஆரோக்கியத்தை பாதிக்குங்க. சிறு மருத்துவ சிகிச்சையினால உங்களுக்கு குணம் கிடைக்க இருக்கு. பல வழிகள்ல கைப்பணம் விரயமாகும். சில தருணங்கள்ல புதிய கடன்களை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாக இருக்கு. கூடுமான வரையில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் தற்போதுள்ள கிரக நிலைகளின்படி வாங்கும் கடன் எளிதில் அடைபடாது என கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. இத்தருணங்கள்ல குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதால் எதிர்பாராத உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்க இருக்கு. திருமண முயற்சிகள தவறுகள் ஏற்படக்கூடும். தீர விசாரித்து அதன் பின்பே வரனை நிர்ணயிப்பது எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. அதே போல் தேவையற்ற அலைச்சல்களையும் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது அவசியங்க. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கு கைமாற்றாக பணம் கொடுத்து உதவுவது கூடாது. எதிர்காலத்தில் கடும் பிரச்சனையாக இது மாறக்கூடும் என அறிவுறுத்துகின்றது மிக பழமையான ஜோதிட கிரகந்தங்கள். அதேபோல் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அன்றாட பொறுப்புகள்ல கடமைகள்ல அதிக கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் வற்புறுத்துதுங்க. பணிகள்ல கவனம் குறைவு, அதன் காரணமாக தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால் பணிகள்ல அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு பணியாற்றுவது அவசியங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இல்லைன்னா பணிக்கு ஆபத்து ஏற்படக்கூடுங்க. அதனால நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் கூட பெரிய பிரச்சனை ஆகிவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கை அவசியங்க. சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாம். பெரு பிரச்சனை கொண்டுவிடக் கூடுங்க. பணியிலும் பேசுவதிலும் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் அன்றாட சந்தை நிலவரம் பற்றி முன்கூடியே விசாரித்து அறிந்து அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியம் என கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து, சர்வதேச அரசியல் மற்றும் இராணுவ நிலைமைகளில் ஏற்பட்டு வரும் மாறுதல்களுக்கு ஏற்ப சந்தை நிலவரம் அவ்வப்போது பாதிக்கப்படும் என சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. புதிய முதலீடுகளை இக்காலகட்டங்களில் கண்டிப்பாக தவிர்க்குங்க. அதேபோல் முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ளுங்க. ஏனெனில் வரவேண்டிய பாக்கிகளை வசூல் செய்வது தடங்களும் தாமதமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து, தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குச்சந்தைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியங்க. இல்லைன்னா தேவையில்லாத நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். கூடுமான வரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகநிலைகள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லாததால இந்த முதலீடு விஷயங்கள், பண சம்பந்தமான விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது. கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம்
31ஆம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகளின்படி வாய்ப்புகளும் வருமானமும் குறைய கொடுங்க. கையில் இருப்பதை கொண்டு செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்கக்கூடும். இந்த காலகட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியம். நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி செய்வது மிக இத்தருணங்கள்ல கலைத்துறையினர் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது. ஒரு சிலர் வெளிநாடு சென்று அங்கு நிகழ இருக்கும் கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உயர்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் நிதானமும் எச்சரிக்கையும் அவசியம் என்பது கும்பராசியில் இணைந்துள்ள சனி ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுது. பேச்சில் நிதானம் அவசியங்க. மேலும் சொல்ல போனால் பொது மேடைகள்ல பேசுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை செய்யும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல இந்தந்த விஷயங்கள்ல நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் சுட்டிக்காட்டும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற் போல் நடந்து கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்த 31 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் இந்த மாதம் முழுவதுமே அனுகூலமாக இல்லைங்க. சற்று நீங்கள் பாடுபட்டு படித்தால்தான் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதுகாத்து கொள்ள முடியும். பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து தேவையற்ற விஷயங்கள்ல மனம் செல்வதால் கல்வி முன்னேற்றம் தடைபடுங்க. தினமும் காலையிலோ அல்லது மாலையிலோ சிறிது நேரம் இறை தியானம் செய்வது நல்ல பலனை அளிக்கும். உங்களுடைய மனம் ஈடுபடும் இறைவனினுடைய சுரூபத்தை உள்ளத்தில் நிறுத்தி தியானம் செய்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அதே போல கும்பராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள பூமிகாரகரான செவ்வாய் மற்றும் இதர கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை கவலை அளிக்கும். ஆடு மாடுகள் பசுக்கள் ஆகியவற்றை பராமரிப்பில் பணம் விரயமாகும். அடிப்படை வசதிகளான தண்ணீர் உரம் விதைகள் ஆகியவற்றிற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதுமே உடல் நலன்ல கவனமாக இருப்பது அவசியம் என்பதை ஜென்ம ராசியில் உள்ள சனி ராகுவினுடைய சேர்க்கை அறிவுறுத்தது. மேலும் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது அவசியங்க. ஜென்ம ராசிக்கு தோஷம் ஏற்பட்டுள்ளதால் முன் கோபத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நீங்களே உங்களுடைய தவறுக்கு மனம் வருந்த வேண்டியிருக்கும். இதனால் ஆரம்பத்திலிருந்தே நிதானமாக இருப்பது நல்லது. அதே போல் நிதானமாக செலவு செய்யுங்க. கடின உழைப்பையும் அலைச்சலையும் தவிர்ப்பது அவசியம். நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் ஆகியோருடன் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அங்கத வகை கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது நல்லது. சனிக்கிழமைகள்ல ஏழை ஒருவருக்கு அன்னம் தானம் அளிப்பது நல்ல பலன்களை ஏற்படுத்தும்.